கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் காலையில் 4 மணி 3 மணிக்கே தமிழ் படங்களை திரையிட்டுறாங்க. நாம் 9 மணிக்கு தான் படம் போடுறோம். 1 மணி நேரத்தில் 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் அந்த விமர்சனத்தை பாதிச்சுறாங்க. வெளியீட்டுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி மோசமான விமர்சனங்கள் சொல்லும் பொழுது அந்த படத்துடைய வசூல் பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு யூடியூப் ரிவ்யூவர்ஸ்க்கு இடியாக இறங்கியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் அவர்கள், திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேல் எந்த திரையரங்க வளாகத்திலையும் யூடியூப் ரிவ்யூவர்ஸுக்கு அனுமதி கிடையாது, அனுமதிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காருங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 சினிமாவாக இருக்கட்டும், கங்குவா சினிமாவாக இருக்கட்டும், இது ரெண்டுமே யூடியூப் ரிவ்யூவர்ஸ்னால தான் படம் ஓடாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காருங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பல மாநிலங்களில் காலையில் 4 மணிக்கே ஃபர்ஸ்ட் ஷோ போட்டுறாங்க. அதை பார்த்துட்டு யூடியூப் ரிவ்யூவர்ஸ் அந்த படங்களோட எதிர்மறையான விமர்சனங்கள், குறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேட்டருக்கே போயிடாதீங்க, மக்களே உஷாராக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறீங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓட போகுது, படம் நல்லா இல்லைன்னா ஓடாமல் இருக்க போகுது. அது மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் படத்தை பார்க்கட்டும், பிடிச்சிருந்தா வரப்போகிறாங்க, பிடிக்கல அப்படின்னா வராமல் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர் 200 கோடி 300 கோடி பட்ஜெட் போட்டு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடி அந்த பணத்தை ரிட்டர்ன் எடுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் இருக்கிற அந்த ஆதங்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அவங்க படம் எடுக்கிறனால தான் நீங்களாம் விமர்சனம் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காருங்க. ஒரு படத்தோட நிறைகள் என்ன இருக்குது, அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன இருக்குது, அதில் என்ன மாதிரி கதை யதார்த்தம் இருக்குது, அதை பற்றிலாம் யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல. அதில் குறை என்ன இருக்குது, நெகட்டிவ் மட்டுமே கண்டுபிடிச்சி சொல்லி மக்களை பயமுறுத்தி தேட்டருக்கே வர விடாமல் பண்ணலாம். எப்படி திரையரங்கங்களும் எப்படின்னு சமாளிக்கிறது. ஒரு படத்தை நம்பி தான் திரையரங்கமும் இருக்குது. மக்களுக்கு ஒரு நல்ல படம் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கள்லாம் தயாராக தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் திரையரங்குக்கு வரதை தவிர்த்தனால தான் இன்னைக்கு நிறைய தயாரிப்பாளர் இனமே அழிஞ்சு போச்சு. தயாரிப்பாளர் சங்கங்களும் இல்லாமே போயிருச்சு. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மட்டும்தான் 1-2 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் இந்த திரை விமர்சனம் அப்படிங்கிற பேரில் கெடுத்து விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காருங்க. இது ஒரு வகையில் ஏற்றுக்கக்கூடிய விஷயமாவே இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் 7 நாள் கழித்து தான் திரை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிடும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. இதை திரை விமர்சனங்கள் எப்படி பார்க்க போகிறாங்க, இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ஓடணும். மக்களை உங்ககிட்ட நான் வைக்கிற ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ விமர்சனங்களை நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த படத்தை தேட்டருக்கு போய் பாருங்கள். அப்படி நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறது தெரியும். அந்த படம் எடுத்தவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். விமர்சனம் ஒரு வகையில் வைக்கட்டும், அது தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரைட்ஸ் இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் விமர்சனம் வைக்கிறவங்களும் அந்த சினிமாவில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. ஏன்னா அது ஒரு தயாரிப்பாளருக்கு ரொம்பவே இதாக போயிடும். ஓகே மக்களே, இதுதான் என்னோட பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே, வணக்கம், டாடா, பபாய், see you.